ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவோட மாஃபியா எஃப்எஃப் பார்க்கலாம். ஒயன் ஏன்டி இப்படி பேசுகிற? சரி ஓகே, நீ கால் பண்ணு. நான் போகணும். சரி போ, ஆனால் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் போகிறேன். ஒயன் ஓகே, நீ பார்த்துப்போ. இதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்காத. ஒயன் எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போனோம். சே, எதுவுமே சரியாக நடக்காதா? ஏன் தான் ஒவ்வொரு தடவையும் இப்படி சொதப்புதோ? சே, நான் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவனோட இடத்துக்கு போனோம். ஒயின் என்னாச்சுமா? ஏன் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க? இல்லை ஒன்றும் இல்லைப்பா. ஏய் என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனையா? அப்பா கிட்ட சொல்ல முடியாத அளவு எதுவும் பெரிய பிரச்சனையாம்மா? இல்லைப்பா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நான் வீட்டுக்கு வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒயின் என்னாச்சுடா? உனக்கு எதுவும்? இல்லைப்பா, எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகலை. அண்ணா சரி சரி ஓகே ஓகே விடு, நம்ம தான் கவனமாக இருக்கணும். ஆமாப்பா, நம்ம தான் கவனமாக இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஒயின் என்னாச்சுடா? உன்னால் எதுவும்? இல்லைப்பா, என்னாலலாம் இல்லை. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி ஓகே, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்ட சொல்லு. பிரச்சனைலாம் எதுவும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பயமாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேடா ஓகே. நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. என்னடா பார்க் போயிருந்த, அதுக்குள்ளே வந்துட்ட? நீ நெக்ஸ்ட் பீச்சு ரெசார்ட்னு பிஸியாக இருப்பேன்னு நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணுறியா என்ன? சரியான சொதப்பல்டா. போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளோதான். தியாம் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமாடா, சரியான நேரத்தில் எல்லாம் அவனுங்களாலடா. தேவையே இல்லாமல் கணிச்சுட்டா அத்தை இதுன்னு. அதுவும் அவன் முன்னாடி. சும்மா கண்ணை பார்த்தாலே அவள் அப்படி நடுங்குவா. அவள் முன்னாடி பிளட்டெல்லாம் திரிச்சு பெரிய சீன் ஆயிடுச்சு. உனக்கு எதுவும்? எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் காற்றோடு தான் போயிருந்தேன். கரெக்டான டைமில் அலர்ட் ஆகிட்டோம். ஆனால் என் பக்கத்தில் அவள் இருந்தாடா. அவள் டோட்டலாகவே ஆஃப் ஆகிட்டா. அடுத்து ஒரு தடவை கூட என் முகத்தை பார்க்கவே இல்லை. சே, சரியான சுபப்பல் தெரியுமா? லைஃப் லாங் இதெல்லாம் பற்றி அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும்னு நினச்சேன். சே விட்டுடா, எப்படினாலும் தெரிய தானே போகுது. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்லடா, நீ சேஃப் தானே? ஏதாவது காயம் ஆண்டி வேறு ஏதாவது? அவளுக்கு எதுவும் இல்லைடா, அதெல்லாம் நாங்கள் ஓகே தான். ஆனால் ஆனால் இப்போ என்ன பண்ண ஜிமன்? அவள் சும்மாவே பயப்படுவாடா ரொம்ப. தேவம் நீ ஃபீல் பண்ணாத. அதான் அவள் சொன்னால, என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. உனக்கு அவள் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி அவளுக்கும் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டா. ஜிமன், இது ஒரு நார்மலான லவ் ஸ்டோரிக்கு ஓகே. அவள் அப்படி நினச்சி தான் என்கிட்ட அப்படி பேசியிருக்கா. நான் ஒரு மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிடா அவளுக்கு அந்த தாட் இருக்கும்? தியான் நீ ஃபீல் பண்ணாதடா, நான் சொல்கிறேன்ல, அவள் உனக்கானது, உனக்கு மட்டும்தான். என் வேர்டு நம்புறல்ல? தியான் ஜிம்னை ஹேக் பண்ணிவிட்டு பயமாக இருக்குடா ரொம்ப. தியான் எல்லாம் சீக்கிரமே நார்மலாயிரும், நீ பயப்படாத. ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதுக்காக திடீர்னு ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க? நம்ம பிஏ இவனுக்கு தானே வேலை பார்த்துருக்கான். பிஏவை தூக்கிட்டோம்ல, அதுதான். சரி விடுதியும், அதெல்லாம் நான் என்னென்னு பார்க்குறேன். நீ அவளுக்கு கால் பண்ணி பேசிப்பார், அவளை கம்ஃபர்ட் பண்ணு. தேவன் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயன் அவள் வீட்டில் தேவங்க நினச்சி அழுதுகிட்டே இருந்தாள். அப்போ தேவங்கிட்ட இருந்து ஒயனுக்கு கால் வந்துச்சு. ஒயன் அவள் அழுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு மொபைல்லே பார்த்துட்டே இருந்தாள். தேவங்கும் அகைன் கால் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் ஒயன் ஒரு காலை கூட அட்டன் பண்ணாமல் அவன் மொபைலே பார்த்துட்டு இருந்தான். ஒயன் அட்டன் பண்ணடி ப்ளீஸ். தேவன் என்னடா எடுக்கலடா? அகைன் ட்ரை பண்ணுடா. நான் 1 hour ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபுல் ரிங் போகுது, ஆனால் அவள் எடுக்கலை. ரொம்ப பயந்துருப்பா. இதெல்லாம் நீ மறைச்சிட்டல, அந்த கோவமும் இருக்கும்ல. கொஞ்சம் டைம் கொடு. ஜிமன் உனக்கு புரியுதா? எனக்கு இப்போ அவகிட்ட பேசணும். எனக்கு அவள் வாய்ஸ் கேட்கணும் போல இருக்குடா. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னை விட்டு அவள் தூரமாக போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது ஜிமன். தேவம் என்ன பேசுகிற நீ? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு பிடிச்சது உனக்கு மட்டும்தான், எதுவும் உன்னை விட்டு போகாது. நீ அகைன் கால் பண்ணிப்பார், அவள் எடுப்பா. தேங்கும் அகைன் கால் பண்ணான். அப்போயும் ஒயின் எடுக்கவே இல்லை. இல்லைடா எடுக்கலை. தேவ் மேபி அவள் தூங்கியிருக்கலாம்ல. நீ கொஞ்சம் தூங்குறியா? நாளைக்கு கூட ட்ரை பண்ணுவோமே. ஜிமன் என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா? டேய் இப்படி மூஞ்சி வச்சிருக்காதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
சரி இந்தா என் நம்பர்லேருந்து கால் பண்ணி பாரு. ஆ ஓகேடா. ஒயன் அந்த காலை செகண்ட் ரிங்லேயே அட்டன் பண்ணான். அட்டன் பண்ணிட்டா. ஓகே நீ பேசு. ம் ம் ஹலோ 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 யாரு? ஹலோ ஒயன் நான் தியம். ப்ளீஸ் டி கட் பண்ணாத ப்ளீஸ். நான் எவ்வளோ நேரமாக உனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன் எவ்வளோ நேரமாக அட்டன் பண்ணல? தியம் நான் கட் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒயின் ப்ளீஸ் ஒயின். நான் கிட்ட கொஞ்சம் பேசணும்டி. தியம் ப்ளீஸ் நான் கட் பண்ணுறேன் தியம். ஒயின் ப்ளீஸ் ஒயின். நீ சாஃப்ட் சைடு மட்டும் தானே பார்த்துருக்க. நான் எப்போயும் உங்ககிட்ட என் மாஃபியா சைடு காட்டினது இல்லைல்ல. நீ அதை மட்டும் எடுத்துக்கோ. இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத ஒயின் ப்ளீஸ். தியம் நான் எப்படி இதெல்லாம் யோசிக்காம தியம் எனக்கு உங்ககிட்ட எதுவுமே பேச வேணும் தியம். நான் கட் பண்ணவா? ஒயின் ப்ளீஸ் ஒயின் நான் சொல்கிறத கேளு கொஞ்சம். தியம் எனக்கு முதல்ல ஒன்று நினச்சா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இப்போ உன் வாய்ஸ் கேட்குறேன் ஒன்று நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தியம். என்னால் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டேலாம் வாழ முடியாத தியம். ஒயின் அதை பற்றிலாம் யோசிக்காத. நான் மாஃபியா இல்லைன்னு நினச்சிக்கோவேன். ஆனால் நீ மாஃபியா தானே தியம். நீ 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 மனுஷனே இல்லை தியம். என் கண்ணு முன்னாடி எத்தனை பேரை எனக்கு 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 நீ வேணாம் தியம். போதும் எல்லாத்தையும் இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு நீ வேணாம். ஒயின் என்ன பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ் தியம் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் லைஃப்குள்ளே நீ வேணாம். என் லைஃப்குள்ளே நீ வராத தியம். என்னடி இப்பெல்லாம் பேசுகிற? நான் ப்ராமிஸ் பண்ணல எந்த நிலைமையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. ஒயின் ப்ளீஸ் டி நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இப்பெல்லாம் பேசாத ஒயின். தியம் தப்பு என்னோட தான். உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ தான் உலகம் நீ தான் எனக்கு வேணும்னு நான் நினச்சிருக்க கூடாது. சாரி தியம் என்ன மன்னிச்சிடு. என் லைஃப்குள்ளே வராத தியம். நான் கேனும் பேச பார்க்கவே விரும்பலை. போதும் தியம் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்கலாம். அகேன் எனக்கு கால் பண்ணாத தியம். ஒயின் இப்பெல்லாம் பேசாத ஒயின். நான் நினச்சா அடுத்த நிமிஷமே உன்னை என்னோட தான் ஆக்கிக்க முடியும். ஆனால் எனக்கு இதெல்லாம் உண்மையாக இருக்கணும். உன் பெர்மிஷனோடு இருக்கணும். நீ என் மேலே வச்சிருந்த லவ் அவ்வளோ பியூராக இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நீ என்னோட தான் எனக்கானதா எப்பயுமே கூட இருக்கணும்டி. ப்ளீஸ் நான் வேணான்னு சொல்லாத. எனக்கு நீ வேணும் ஒயின் ப்ளீஸ். தியம் நீ சொன்ன மாதிரி என் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்காது தியம். யாருக்குமே ஒன்று பிடிக்காது. ஏன்னா நீ தான் மனுஷனே இல்லையே. உன்னை நினைக்கும் போதே பயமாக இருக்குது தியம். என்னால் கண்டிப்பாக கூட வாழ முடியாது. ப்ளீஸ் தியம் என்னை பயமுறுத்தாத. என்னை மிரட்டாத. இன்னும் கொஞ்சமாவது லவ் பண்ணியிருந்தேன்னா என்னை இப்படியே விட்டுரு தியம். என் லைஃப்குள்ளே வராத தியம் ப்ளீஸ். ஒயின் என்னடி பேசுகிற? நீ தான் என் லைஃப்பில் ஃபிக்ஸ் ஆகிட்டு என்னால் அதெல்லாம் மாற்றிக்க முடியாது. தியம் கோவமாக பேசாத தியம். பயமாக இருக்கு. ப்ளீஸ் தியம் என்னை விட்டுரு ப்ளீஸ். ஒயின் அழுதுகிட்டே காலை கட் பண்ணான். சே தியம் என்னாச்சு? கெஞ்சிரேண்டா அழுறேன் அவன்கிட்ட. ஆனால் அவள் கொஞ்சம் கூட இறங்கலை தெரியுமா? நான் வேணாமா அவளுக்கு? என்னடா பேசுகிறேன்? அவள் தான்டா சொன்னான் நீ மனுஷனே இல்லை தியம் எனக்கு நீ வேணாம் தியம்னு சொல்கிறா. தியம் அவளா சொன்னான்? ஆமாடா பின்ன அவள் கண்ணுக்கு நான் வேறு எப்படி தெரியுவேன்? அவள் என்ன மொத்தமாக வெறுத்துட்டாச்சு மேம். நல்லா லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கவே கூடாது. தியம் என்னடா விட்டு ஜிமன். தேவங்க ரொம்ப புலம்பிகிட்டே இருந்தான். ஜிமனை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தான். தேவங்க எதுக்குமே கன்வின்ஸ் ஆகாமல் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் டே தேவன் ஒயனை எங்கே ட்ராப் பண்ணுவானோ அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயன் அவள் காலேஜ் பஸ்க்காக அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தான். ஒயன் இல்லை தேவம் தேவம் நீ இங்கே என்ன பண்ணுற? வா காரில் போய் பேசலாம். தேவம் தேவம் இல்லை நான் வரல தேவம் நீ கைவிடு. ப்ளீஸ் டி வா காரில் போய் பேசலாம். இதுவும் ஏரியா புரியுதுல வா. தேவம் எனக்கு எதுவும் பேச வேணாம் தேவம். எனக்கு பயமாக இருக்கு. நீ போ தேவம். கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ் தேவம். தேவம் ப்ளீஸ் தேவம் நான் காலேஜ் போகணும். விட்டு தேவம் ப்ளீஸ். சரி ஓகே. நான் உன் காலேஜ் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ உன் காலேஜ் லீவ் சொல்லிட்டு அங்கே வா. நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேவம் நான் இதுக்காக வரணும். நான் உன்னை மீட் பண்ண வேணாம் தேவம். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. நான் வரமாட்டேன். ப்ளீஸ் ஒயின் ப்ளீஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட பேசணும். நான் வெயிட் பண்ணுவேன். நீ வா தேவம் ப்ளீஸ்
என்னை விடுதயம், என்னை விட்டுதயம். ஏய், அப்படிலாம் என்னால் உன்னை விட முடியாதுடி. நீ என் லைஃப், புரியுதா? நான் காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடி. என் சைட்லேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு உனக்கு தோணாதா? நான் உனக்காக ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறேன், நீ வர்ற. ம் தேவம், வா ஒயின் ப்ளீஸ். தேவங்க அங்கேருந்து கிளம்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். ஒயின் அங்கேருந்து அப்படியே காலேஜுக்கு போனோம். தேவங்க ஒயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ஒயின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே இல்லை. ஒயினுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ நேரம் ஆனாலும் தேவங்க அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான்னு. ஆனாலும் ஒயின் தேவங்க அவாய்ட் பண்ணணுன்னு காலேஜ்லேயே இருந்தா. ஒயின் காலேஜ் முடிஞ்சு அவள் காலேஜ் பஸ்க்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ராஸ் பண்ணி தான் போனோம். தேவங்க ஒயினை பார்த்துருப்பான், ஒயினும் தேவங்க பார்த்துருப்பா. ஆனால் எதுவுமே பேசிக்காமல் அப்படியே காலேஜ் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து வீட்டுக்கு போனான். இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தேவங்க அங்கேருந்து கிளம்பியிருப்பான். டீ, அவளை மீட் பண்ணுன்றக்காக காலைல 5 மணிக்கே வாட போவேன். இவ்வளோ நேரம் எங்கடா இருந்த? எத்தனை கால் பண்ணுறேன், ஒன்றாவது அட்டன் பண்ணி பதில் சொல்கிறியாடா? தேவங்க ஜிம்னை ஹக் பண்ணிவிட்டு, ஜிமன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ரொம்ப ரொம்ப கனமாக இருக்குது. நான் மனுஷனே இல்லைன்னு அவள் சொன்னாலடா, ஆனால் எனக்கு வலிக்குது ரொம்ப. அவளை மீட் பண்ணி கொஞ்ச நாள் தானடா இருக்கும், ஆனால் என்னால் முடியலடா. தேவம், என்னடா நீ இப்போ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுற? ஒன்றும் இல்லை ஜிம்மி, விடு. சரக்கெல்லாம் மாற்றிட்டீங்களா? சாரிடா, காலையில் போயிட்டு எதுவுமே உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டு. ஐம் சாரிடா. நீ நீ பார்த்து பண்ணான் போனேன். சாரி ஜிமன். ஏய், என்னடா ஜிமன், எனக்கு தூக்கம் வருதுடா, நான் கொஞ்ச நேரம் தூங்குவா. சரி போ. வயன் அவங்க அங்கிளை மீட் பண்ணலான்னு தேவங்க எப்பயுமே மீட் பண்ணுற அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி வந்தா. வயனால் அந்த ஹோட்டலுக்கு வரவே முடியல. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. வயனுக்கு ஒவ்வொரு செகண்டும் தேவங்களோட தாட்டாகவே இருந்துச்சு. வயன் கேப்லேருந்து கீழே இறங்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போது வயனை சுற்றி அத்தனை கார் வந்து நின்றுச்சு. வயன் ரொம்ப பயந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்போ அந்த காரில் இந்த காட்ஸ்லாம் வேகமாக இறங்கி வயன் அந்த காரில் ஏற்றி அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க. ஏய், யார் நீங்களா? என்னங்க கூப்பிட்டு போகிறீங்க? விட்டுங்க ப்ளீஸ், விட்டுங்க. ஒயின் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவள் கை காலெல்லாம் ஒரு சேரோடு வச்சு கட்டி அவள் வாயில் டேப் போட்டு அப்படியே உட்கார வச்சுருந்தாங்க. ஒயின் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பயந்துட்டே உட்காந்துருந்தா. ஹாய் ஒயின், உனக்கு என்ன தெரியுமா? சாரி, வாயில் டேப் இருக்குல்ல, இரு எடுத்துடுறேன். ஹாய், சாரி எனக்கு தெரியாது. யார் நீங்கள்? என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க? என் பேர் ஜிமன், நான் தேவங்களோட ஃப்ரெண்ட். தேவங்க எனக்கு கடத்திட்டு வர சொன்னா. ஹே, எதுக்கு நீ எவ்வளோ எமோஷன் ஆற? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தண்ணி குடிக்கிறியா? இந்தா. ஏய், கயிறு இருக்க கயிறை கழட்டுங்க. வயனோட ஒரு ஹேண்டில் இருக்க அந்த ரோப்பை கழட்டி விட்டாங்க. எனக்கு தண்ணிலாம் வேணாம். சொல்லுங்கள் சார், தேவங்க என்ன கடத்திட்டு வர சொன்னா. ப்ளீஸ் சார், எனக்கு விட்டுருங்க சார். ஹே, ஃபர்ஸ்ட் எதுக்கு நீ டென்ஷன் ஆற? தண்ணி குடி. சார் ப்ளீஸ் சார். வயன், நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்கலை. உன்னை இங்கே யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பயப்படாத சார் ப்ளீஸ் சார். அப்போ தேடிட்டு இருப்பாங்க, என்னை விட்டுருங்க சார். ஆக்சுவலாக நம்ம மீட்டிங் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சேன். பட் நானே உன்னை கடத்திட்டு வந்து இப்படி உட்கார வைப்பேன்னு நினைக்கல. உனக்கு என்ன தெரியுமா? என்னை பற்றி தேவங்க தான் சொல்லியிருக்கானா என்ன? தெரியாது சார். தேவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது நான் தான். ஏன்னா அவன் லைஃப்பில் இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட், அது நான் மட்டும்தான். சரி, என்னை பற்றி அப்புறம் சொல்கிறேன். தேவங்கிட்ட நீ மனுஷனே இல்லைன்னு சொன்னியா? உன்னெல்லாம் யாருக்கும் பிடிக்காதுன்னு சொன்னியா? கத்தாதீங்க சார், பயமாக இருக்கு. பதில் சொல்லு ஃபஸ்ட்டு. சார், அது சார், என் கண்ணு முன்னாடி அவன் அத்தனை பேரை சுட்டா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டானா? அவன் நினச்சிருந்தா உன்னை எப்போயோ யூஸ் பண்ணி தூர போட்டிருக்க மாட்டானா? இல்லைனா எப்போயோ தூக்கிட்டு வந்து அவனோட தான் அவனை மாற்றிருக்க மாட்டானா? உன்கிட்ட இன்னும் லவ்வுக்காக கெஞ்சிட்டு இருக்கான். அவனை பார்த்து மனுஷனே இல்லைன்னு சொல்லியிருக்கா. உன்கிட்ட வந்து கெஞ்சிறான். உனக்கு அவன் அவ்வளோ ஈஸியாக போயிட்டானா? அவன் லெவல்லேருந்து இறங்கி வந்து எத்தனை சாரி சொல்கிறான், எத்தனை ப்ளீஸ் சொல்லியிருப்பான். உனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது வயன். அவன் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப மாட்டான். அவன் லைஃப்குள்ளே யாரையுமே சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா அவன் லைஃப்பில் அவன் பார்த்தது ஃபுல்லாக வெறும் ஏமாற்றமும் துரோகமும் தான். அவனுக்கு அவன் பேரண்ட்ஸோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவனுக்கு இந்த உலகத்தில் அஃபெக்ஷன் ஒன்று யார்கிட்ட இருந்துமே கிடைச்சது கிடையாது. அது அவன் யார்கிட்ட எதிர்பார்த்ததும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அது அவன் உன்கிட்ட தான் எதிர்பார்த்தான். ஆனால் அவனை பார்த்து நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லியிருக்கல. எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே ஒன்று பலார்னு அரையணும் போல் வருது. கண்ணை வச்சு இங்கே போட்டணும் போல் வருது. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல பாரு. ஏன்னா என் தேவங்க நீ தானே வேணும்.
இல்லை நான் புரியாமல் தான் கேட்குறேன். ஏன் அவனுக்குலாம் லவ் வரக்கூடாதா? அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கக்கூடாதா? அவன் ஒருத்தரோட லவ்க்கு ஆசைப்படக்கூடாதா? சரி ஓகே, எங்கள் லைஃப் ஸ்டைல் இதுதான். தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு வந்தோம். ஆனால் எங்களால் இங்கேருந்து போக முடியாது. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, அவன்கிட்ட வர புல்லட் அவன்கிட்ட வராது. நடுவில் நான் இருப்பேன். நான் இருக்கும்போது என் தேவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சீவன், யாருமே என் தேவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இப்போ அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவன் எல்லாமே நீ ஹாப்பியாக இருக்கியா? அவனை மறந்துட்டியா? அவ்வளோதானே உன் லவ். உனக்கு வலிக்குதா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு நீ இல்லைன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் அவ்வளோ பியூரான சோல் தெரியுமா? யூனோ, அவன் பேரண்ட்ஸை கொன்னதே என் பேரண்ட்ஸ் தான். அது தேவனுக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான். நான் என் பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாது, நான் அவனை ஏமாற்ற மாட்டேன். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு. அவன் ஒருத்தரை நம்புறான்னா, ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறான்னா, அவங்கள விட்டு அவனால் நகரவே முடியாது. ப்ளீஸ் ஒயின், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவனை கஷ்டப்படுத்தாத.